ஸோ இந்த வீடியோவில் இருக்க குருவி வந்து பார்த்திங்கன்னா விண்டோவில் வந்து அதோட முகம் தெரியும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வரும் மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா சரி இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது சூரிய பறவை குருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூரிய பறவை குருவியில் இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா ஆண் இனத்தை சேர்ந்தது. ஸோ இதில் ஆண் இனத்துக்கு சிறப்பம்சங்களாக வந்து பார்த்திங்கன்னா தலை மற்றும் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறம், சில நேரங்களில் ஊதா பச்சை ஒளிர்வு நிறத்தில் வந்து இது காணப்படும். இதுவே பெண் குருவியாக இருந்ததுன்னா மென்மையான சாம்பல் அல்லது பழுப்பு நிறம் அந்த ஒளிர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும் இது பெண் பறவையில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆண் பறவையோட மார்பு மற்றும் வயிறு பகுதியில் பிரகாசமான மஞ்சள் நிறம் காணப்படும். இதுவே பெண் பறவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி குறைந்த மஞ்சள் அல்லது மங்கலான வெள்ளை நிறம் காணப்படும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்துருந்தது ஆண் பறவை குருவி அப்படின்றது தெரிஞ்சது. முதுகுலையும் இதோட ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். முதுகில் வந்து ஆண் குருவிக்கு எப்போதும் ஊதா பச்சை கலந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பெண் குருவியாக இருந்தால் சாம்பல் நிறம் அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குருவிக்கு வந்து கருப்பு அல்லது ஊதால கொஞ்சம் ஒளிர்ற மாதிரி இருக்கும். இது பெண் குருவிக்கு வந்து சாம்பல் பழுப்பு நிறத்தில் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை வைத்து இதை அடையாளம் காட்டுக்கலாம். ஸோ இதோட மெயினான உணவு அப்படின்றத பார்த்தோம்னா இது புழு பூச்சிகளை உண்ணும். அது மட்டும் இல்லாமல் மலர்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மகரந்தத்தில் வந்து உள்ளே போயிட்டு தேன் குடிக்கும். ஸோ இந்த தேன் குடிகள் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பூக்களுக்கு பார்க்கும்போது இது வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கும் மரங்கள் வந்து விதைகளை மாற்றுறதுக்கும் அந்த மகரந்த சேர்க்கை மூலம் இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டஸுக்கும் நல்ல உதவி பண்ணுது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா அழியும் தருவாயில் இருக்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த தகவலை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்வர்சேஷன் நேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது அழியும் தருவாயில் இருக்குது இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா. இந்த குருவி தேன்கள் எடுக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பழச்சாறுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த திரவங்கள் இருக்குங்களா அதையும் விரும்பி உண்ணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு போன்ற சுவை இந்த தேனில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை விரும்பி உண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ணுறது, அது மட்டும் விதைகளை கடத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் மரங்கள் செடிகள் வளர்கிறதுக்கும் உதவி பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு எக்கோசிஸ்டத்தை பில்டப் பண்ணிகிட்ருக்கு இந்த குருவி. தற்போது அழிந்து வரும் நிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.